கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய வருடமான 2025 கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவாராக. உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 43 அதிகாரம் 18 மற்றும் 19 வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குவார் என்பதே. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களான இஸ்ரவேலர்களை நோக்கி, யாக்கோபின் வம்சத்தாரே, யாக்கோபே, நீ என்னுடையவன், நானே உன்னை சிருஷ்டித்தேன், உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுக்கிறார். கர்த்தர் அவர்களுடனே இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் நான் உன்னை விடுவிப்பேன் என்கிறார். இன்றைய வாக்குத்தத்த தியான வசனத்திலும் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், அவைகளை மறந்துவிடு என்கிறார். துக்கமும் வேதனையும் கஷ்டமான பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். அற்புதமான புதிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன், நீங்கள் அதை அறியவில்லையா என்று சொல்லுகிற கர்த்தர், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, முன்னேறி செல்ல முடியாமல் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கும் சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு கர்த்தர் தருகிற நம்பிக்கைதான் வழிகளை உண்டாக்குவேன் என்பதாக. நாம் நிறையவே கசப்பான அனுபவங்களை சந்தித்திருக்கலாம். அது ஆரோக்கிய குறைவு, பணக்குறைவாக இருக்கலாம், சமாதானம் இல்லாமலும் இருந்திருக்கலாம். எதுவாயிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழையவைகளை மறந்துவிட்டு கர்த்தர் நமக்கு செய்யும் புதிய காரியங்களின் மேல் நம்முடைய விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பையும் வைப்போமாக. கர்த்தர் அற்புதங்களை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். இந்த புதிய வருடமான 2025 கர்த்தரையே நோக்கி பார்ப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இந்த 2025 புதிய வருடத்திலும் கர்த்தர் எங்களுடனே கூட இருந்து உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவீராக. புது கிருபை, புது பெலனை தாரும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.